எஸ் வெல்கம் டு ஆர்ச்சர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டர் தான் பண்ண போகிறோம். அதுவும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானா அதில் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லித்தரேன். ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த நீளமான ஒரு லென்த்து எப்படி சொல்கிறது, அதில் ஒரு ரெண்டு ஜான் அளவுக்குள்ள ஒரு லென்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு ஹைட்டு ஒரு ஜான் வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த லென்த்து தான் நம்மளுக்கு லென்த்து கூட உங்களுக்கு பெனிஃபிட் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணதுக்கு அப்புறம் தெர்மாக்கோல்லாம் வைக்கணுமா, நல்லா நான் வைக்காமல் தான் பண்ணியிருக்கேன். தெர்மாக்கோல் பாக்ஸ் நிறைய இருக்குது, பட் இப்போ காணிக்க இப்போ தெர்மாக்ளோஸில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இல்லாமல் பண்ணோம்னா ஓவர் ஹீட் ஆகி எக்கு அவுட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ தட் தெர்மாக்கோல் பாக்ஸில் வைக்க வேண்டாம். அதனால தான் நானே அட்டைப்பட்டி எடுத்துருக்கேன். இப்போ தெர்மாக்கோல் பாக்ஸ் எனக்கு காணிக்கிறேன் பாருங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்மகிட்ட மொத்தமாக 10 அண்ணா இருக்குது. நம்மகிட்ட அதில் யூஸ் பண்ணாமல் இல்லை, கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதான் வேறு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு திங்ஸ் நான் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த இந்த அடாப்டர் பல்பு, இந்த ப்ளக்கு இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணி வேறு பல்பு மாட்டதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அதுக்கு செலவாகாது. அட்டைப்பட்டி இது ஒன்றும் இல்லை, இந்த கட்டைப்பை குச்சியை ஜாயின் பண்ணி அந்த சைடில் போட்டு ஒட்டியிருக்கோம். இதில் பாக்ஸை கட் பண்ணி இதில் லாக் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கே உங்களுக்கு இதில் ஃபேன் வச்சோம்னா நம்ம மேலேருந்து வைக்கணும். அதனால் கொஞ்சம் லென்த்து கணக்கு பண்ணினா எக்கெல்லாம் சுற்றி இதில் மேக்ஸிமம் ஒரு 4 முட்டை தான் வைக்க முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம டெம்பரேச்சர் இல்லாமல் வைக்கிறோம். ஸோ தட் ஒரு கணக்கு பண்ணி தான் வைப்போம். ஸோ தட் அப்படினால கொஞ்சம் குறைய முட்டை தான் வைக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய முட்டை வைக்கணும்னா கன்ஃபார்ம் தெர்மோஸ்டாட் வேணும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருந்தால் தான் பண்ண முடியும். லென்த் கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ தட் அதுக்கு தான் இதில் கொஞ்சம் தான் வைக்க முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய அட்டைப்பட்டி இருந்ததுன்னா ஒரு 4 பக்கமும் சேர்த்து ஒரு 8 டிவைட் பண்ணி வச்சிடலாம். இது பண்ண விட்டு இதை கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஃபேன் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சென்டராக தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேன் தேவையில்ல. இதில் ஒரு குண்டு பல்பு வச்சுட்டு அந்த இது இருக்கு இல்லையா, வைக்கோல், அதை கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நிறைய ஒரு கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப ஹீட்டை கரண்டு போயிட்டாலும் உங்களுக்கு இது பண்ணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஃபேன் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் அவங்களோட ஃபேன் காணிக்கிறேன். இது பார்த்தீங்களா, எல்லோரும் டிசி ஃபேன் வைப்பாங்க. நம்ம எல்லோரும் டிசி ஃபேன் வைப்பாங்க. டிசி 12 வோல்ட் டிசி ஃபேன் வைப்பாங்க. இது அதில் 12 வோல்ட் கிடையாது, கொஞ்சம் கூடுனது தான் இது. ஓகேங்களா? இதையும் ஒயர் கனெக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி வச்சேன்னா நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணோம்னா சப்போஸ் நம்மளோட செய்கிறது ஃபெயிலியர் ஆகிட்டுனா மொத்தமாக க்ளோஸ் ஆகிரும். அதனால தான் இந்த தனித்தனியாகவே வச்சுருக்கோம். இதில் ஒரு குண்டு பல்பு வைக்கோலை கட் பண்ணி போட்டு நடுசில் தண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் முட்டை வச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்கிறேன். இதுக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொரோனா ஒன்று செக் பண்ணுவாங்கல்ல நெத்தியில் வச்சு, அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது காய்ச்சல் இருக்குன்னா ஒன்று செக் பண்ணுவாங்கள்ல, அது கூட வச்சுக்கலாம். அது இருந்தாலும் டெம்பரேச்சர் பார்ப்பாங்களா, அது வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம அதை வச்சுருந்தோம்னா இவ்வளோ ஹீட்டு இருக்குது கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா ஃபோனில் கூட அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். என்கிட்ட அது இருக்குது, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபாரன்ஹீட்டு தான் எனக்கு கண்டுபிடிக்க முடியும் ப்ரோ, செல்சியஸ் வர மாட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, செல்சியஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 37.5 இருக்கணும். அப்போ தான் எக்கு கேட்ச் ஆகிறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரன்ஹீட்டில் 99.5 இருக்கணும். ஃபாரன்ஹீட்டு கன்வெர்ட் ஆச்சுன்னா இப்படி இருக்கணும். உங்களுக்கு சொல்கிறேன், செல்சியஸில் பார்த்திங்கன்னா அப்படி வரும். ஃபாரன்ஹீட்டில் இருந்தால் 99.5 இருக்கும். இப்போ 38.5 தாண்டக்கூடாது, 33.5 தாண்டக்கூடாது. இதுக்கு நடுஸில் மெயின்டைன் ஆகணும் ஹீட்டு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம முட்டையை எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் பல்ப் போட்டு காட்டிக்கிறேன். இப்போ குண்டு பல்ப் வாங்க போயிருக்கோம்.
வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை புறம் வந்து வைக்கும்போது காணிக்கிறேன். இப்போது இந்த பல்பு வச்சு உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி லைட் எரியுதுன்ட்டு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இதில் வந்து ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கோம். என்னதுன்னா, இந்த பல்ப் வந்து வெளியே வர மாதிரி வச்சு ஒரு கேப் உண்டாக்கியிருக்கோம். எதுக்குன்னா ஓவர் ஹீட் ஆகிட்டுனா கொஞ்சம் அப்படி வெளியே வந்து மேனேஜ் ஆகிருக்குங்களா, ஸோ தட் அதுக்கு தான் இந்த ஒயர் வந்து லைட்டாக டச் ஆக மாதிரி இருந்து, ஸோ தட் அதுக்கு தான் நம்ம இப்படி கட் பண்ணி ஒரு லாக் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைடும் லைட்டாக டச் ஆக மாதிரி இருந்து, ஸோ தட் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேப் எங்கே கிடச்சுன்னா இந்த இதுதான் கைஸ், மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது கடையில் வாங்கி இதை வச்சு ஒட்டினீங்கன்னா சப்புன்னு பிடிச்சிக்கிடும். ஓகேங்களா? அந்த சைடும் நீங்கள் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வேறு உங்கள்கிட்ட இந்த குச்சி இல்லைன்னா வேறு ஏதாவது குச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லைட்டை வந்து இப்போ ஆன் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. இது உள்ளே அப்படி பளிச்சின்னு இருக்குது. ஓகேங்களா? உள்ளே வந்து வெள்ளை கலர் வேறு இருக்கீங்களா, கண்ணு வேறு கூசு. ஹீட்டு வந்து கொஞ்சம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பல்பு வைக்க முடியாது, அந்த பல்பு தான் வைக்கணும். இது கீழே தண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் வந்து இந்த பல்ப் வந்து மேலே ஹைட்டாக இருந்தால் கூட வைக்கலாம். ஓகேங்களா? இது கீழே இருக்குது, ஓவர் ஹீட் ஆகும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம முட்டை வந்து பேசிக்காக வந்து கொஞ்சம் அளவு எடுத்து இந்த ஒரு அளவு எடுத்து தான் வைப்போம். சப்போஸ் 180 டிகிரி, சரி 180 டிகிரின்னு வருது, 37.5 இருந்ததுன்னா நம்ம வந்து 37.5 இருந்ததுன்னா இங்கே ஒழுங்காக கிடைக்கிது. இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஒழுங்காக கிடைக்குன்னா எக் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 4 சைடும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். வேறு சப்போஸ் முட்டையை பக்கத்தை வச்சா ரொம்ப ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். சரி, அது வந்து வேஸ்ட்டாக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இப்படி இருந்தால் கூட காட்டலாம். ஓகேங்களா? அவுட்டர்லாம் அப்படின்னா ஜம்முன்னு தான் இருக்குது. சூப்பராகவே நம்ம செஞ்சிட்டோம். உங்கள் இஷ்டம் தான். ஃபேன் வைக்கிறனாலும் வைக்கலாம், நான் வைக்கலை. என்கிட்ட இருக்குது, அதனால் இல்லைன்னு வைக்கலை. ஸோ வேண்டான்னு நினச்சேன். உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் ஃபேனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதால் உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஒரு இடத்துல அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே சும்மா அப்படி நான் அப்படி இந்த மேலே வந்து இப்படி இருக்கனால ஒரு ஹோல் வச்சு வெயிட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது இப்படி வெயிட் வச்சுக்கலாம். வேறு எதுனா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று இப்படி வச்சாலும் ஒன்றும் இல்லை, ஒருமே இல்லை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வைக்கோல் போட்டு எக் வச்சு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பிகாஸ் வைக்கோல் வந்து கட் பண்ணி போடணும். ஓகேங்களா? கட் பண்ணி தான் போடணும் கன்ஃபார்ம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் இது கிடைக்கும். அதுக்கு தான் லைட் அவுட் ஆஃப் பண்ணிடலாம். ஹீட் ஆகுது, கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு. இது வந்து அவ்வளோ ஹீட்டு வராது, அதில் தான் நல்ல ஹீட்டு வரும். ஓகேவா? இது இப்படி டான்ஸிங்கில் இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. கோழி குஞ்சு இதை வந்து டச் பண்ணிடக்கூடாது. வராது, இதுக்கு மேலே வராது. வராது, இது டச் பண்ணிடக்கூடாது. ஹேட்ச் ஆகுதா பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து வாத்து முட்டை 2 முட்டை வாங்கி வச்சுட்டோம். பல்பு கீழே தண்ணி வைக்க முடியல, அதனால் ஒரு ஓரமாக வச்சுட்டோம். கொஞ்சம் 18 நாள் கழித்து நம்ம மெஸ் வைக்கணும். மேலே ஒரு வலை மாதிரி அந்த தண்ணி மேலே இருலாம். கோழி அதில் உளுந்து கூட சாவது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, வாத்து உள்ள உண்டு வாய்ப்பு இருக்குது. ஒரு முட்டை 20 ரூபான்னு வாங்கினோம். மொத்தமாக 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இது டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் எவ்வளோ வரணுன்ட்டு. ஓகேங்களா? இதில் எனக்கு கிடைக்கிது வந்து 95.7 கிடைக்கிது. ஓகேங்களா? ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறேன். செல்சியஸில் வந்து சம்திங் 35 வரும்னு நினைக்கிறேன். இது 33 to 37 இருந்தால் போதும். ஓகேங்களா? 38 இருந்தாலே போதும். ஓகே, அவ்வளோதான். 18 நாள் கழித்து கொடுக்கலாம்.